கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நம்முடைய தியானம் யோவான் 19ஆம் அதிகாரத்தில் ஒரு 3 வசனங்கள் மட்டும் எடுத்துக்கொள்ள போகிறோம். 2 முக்கியமான பாடங்களை அந்த பகுதியிலிருந்து நம்ம தியானிக்க போகிறோம். யோவான் 19ஆம் அதிகாரம் 25, 26, 27 நம்ம எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாம். ஜான் சாப்டர் 19, 25, 26, 27. நம்ம வாசிக்கலாமாங்க? சேர்ந்து வாசிக்கலாம். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிலயோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்று கொண்டான். சிலுவையில் ஆண்டவர் தொங்கும்போது எத்தனை வசனம் பேசினாராம்? 7 வார்த்தைகள் அவர் சொன்னாதான் நம்ம பைபிளில் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு முக்கியமான வார்த்தை இந்த வார்த்தை. தனக்கு முன்னால் தன்னுடைய தாய் இருக்கிறாங்க. தனக்கு நெருக்கமாக யோவான் அப்போஸ்தலன் அந்த இடத்துல இருக்க, சீஷனாக யோவான் அங்கே இருக்கிறாரு. ஆண்டவர் தாயை பார்த்து சொல்லுகிறாரு, ஸ்திரீயே, இதோ உன் மகன். அப்படிதான் வாசிக்கிறோங்க. யோவான் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். அடுத்தது 27ஆம் வசனத்தில், சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அவ்வளோதான். சின்ன வார்த்தைகள் தான் பயன்படுத்தப்படுகிறத பார்க்கிறோம். 2 முக்கியமான பாடங்கள். எனக்கு தெரியல நான் ஏன் இதை தியானிக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு இந்த வார்த்தைகளை சொல்ல வைக்கிறாருன்னு தெரியாது. நான் நம்ம பைபிள் ரீடிங் குரூப்பில் வாசிக்கிறதே தொடர்ச்சியாய் தியானிப்பது தான் என்னுடைய பாரம். அதுதான் பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் ஆண்டவர் ஏனோ இன்னைக்கு இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளணும் என்று சொல்லி என் உள்ளத்தில் பாரம் கொடுத்ததுனால பகிர்ந்து கொள்ளுகிறேன். கவனிங்க, ஆண்டவர் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறாரு. உடம்புல இருக்கிற ரத்தம் எல்லாம் வெளியே வந்துடுச்சு. தாகமாக இருக்கிறார். அவ்வளோ பாடுகள் நடுவில் இருக்கிறார். அவ்வளோ வேதனை நடுவில் இருக்கிறார். எல்லாரை விட அவருக்கு பெரிய வேதனை என்னன்னாங்க, இது எத்தனாவது வசனம் இந்த வார்த்தை? இது எத்தனாவது வார்த்தை தெரியுமாங்க? ஏசப்பா 7 வார்த்தைகள் சொன்னாருன்னு பார்க்குறோம். இது எத்தனாவது வார்த்தை தெரியுமா யாருக்காச்சு? இது எவ்வளோவது வார்த்தை? 3வது வார்த்தை. அப்படிதான் நம்புறது தெரியும். இது சரி, நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லை. ஆனால் பாரம்பரியத்தில் அப்படி சொல்லிட்டு வராங்க. இது எத்தனாவது வார்த்தைன்னா இது 3வது வார்த்தை. அடுத்த 4வது வார்த்தை தான் ஏசப்பா என்ன சொல்ல போறாருன்னா, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்ல போறாரு. சரியாங்க? அதாவது பிதாவுக்கும் அவருக்கும் இருக்கிற உறவு, சர்வலோகத்தின் பாவம் அவர் மேல விழுந்ததுனால அந்த பிதான்னு சொல்லி கூட கூப்பிட துணியாம அவர் என்னன்னு சொல்லி கூப்பிட போறாரு? என் தேவனே அப்படின்னு சொல்லி கூப்பிட போறாரு. உள்ளத்துல அவ்வளோ ஒரு வேதனை, அவ்வளோ ஒரு நெருக்கம், அத்தனை ஒரு பாரம் அவருக்கு. சர்வலோகத்தின் பாவம் அவர் மேல விழுந்திருக்கிறது. எல்லா பிசாசின் சக்திகளை தான் அவரை பார்த்து ஏளனம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. கீழே இருக்கிறவங்க எல்லாம் அவரை பார்த்து கேவலமா பேசி கொண்டு இருக்கிறாங்க. எல்லாத்தையும் ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சிக்க அவருக்கு என்ன இல்லை, அவருக்கு திராணி இல்லைன்னு சொல்லி சொல்லுகிறாங்க. நீ கிறிஸ்துவானால் இறங்கி வா என்று சொல்லி சவால் விடுகிறாங்க. எத்தனை உள்ளத்துல நெருக்கம், எவ்வளவு வேதனை இருந்தாலும் கூட்டமான மக்கள் அங்க இருக்கிறாங்க. தான் பக்கத்தில் இருக்கிற இந்த சின்ன கூட்டத்தை, 4 பேர் சேர்ந்த ஒரு சின்ன கூட்டத்தை, 3 சகோதரிகள், ஒரு யோவான், 4 பேர் சேர்ந்த ஒரு சின்ன கூட்டத்தின் மேல அவனுடைய கண்கள் படுகிறது. கவனிங்க, அத்தனை வேதனைகள் மத்தியில கூட குடும்பம்னு இருக்கிற தனக்கு இருந்த அந்த பொறுப்பை ஆண்டவர் நிறைவேற்றினது அந்த இடத்துல பார்க்கிறோம். இயேசுவே அந்த குடும்பத்துடைய முதல் பையன். அப்படித்தானங்க? அவருக்கு அப்புறம் தான் சகோதரிகள் அவருக்கு பிறந்தாங்க. அப்ப இந்த வீட்டில் முதல் மகனுக்கு இன்னைக்கும் நம்ம பார்க்குறோம், வீட்டில் பெரிய பையனுக்கு தான் என்னவா இருக்கும்? பொறுப்புகள் அதிகமாக இருக்கும்.
பெரிய பொறுப்புகள், பெரிய பிள்ளைங்க நார்மலாகவே வீட்டில் பெரிய முதல் பிறந்த குழந்தைங்களுக்கு ஒரு பொறுப்பு உணர்வு இருக்கும். அப்பா மேலே, அம்மா மேலே, பிள்ளைங்க மேலே, குடும்ப காரியத்தின் மேலே பொறுப்பு இருக்கும். பைபிளும் அதை சொல்லுது. அப்போ ஏசாமிக்கு தன்னுடைய தாய் மேலே ஒரு பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை அவர் அசட்டை பண்ணலை. இவர் தான் பார்த்து கொள்ளணும். அப்பா இறந்துட்டாங்க. இவர் ஊழியத்துக்கு வரும்போதே பைபிள் எங்கேயும் தெளிவாக சொல்லலை, ஆனால் பாரம்பரியத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவர் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பதாகவே யோசேப்பு என்ன செஞ்சுட்டாரு? இறந்துட்டாரு. அப்போ விதவையாய் இருக்கிறவர்கள் இந்த மரியாள் இப்போ முதல் மகனாகிய பொறுப்பு இருக்க வேண்டிய மகனுக்கு இப்போ சிலுவையில் என்ன செய்யறாரு? மரிக்க போறாரு. இந்த நேரத்தில் முதல் மகனாய் தன்னுடைய தாயை பார்க்க வேண்டிய பொறுப்பை யோவான் அப்போஸ்தலன் கையில் என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். இன்று நமக்கு முன்னால் வைக்கப்படுகிற முதல் பாடம் என்னன்னு தெரியுமாங்க? நான் ஆண்டுடைய பிள்ளையாய் இருக்கிறதுனால, நான் ஊழியம் செய்கிறதுனால, எனக்கும் தேவனுக்கும் நல்ல உறவு இருக்கிறதுனால என் குடும்பத்தை நான் என்ன செய்யக்கூடாது? நான் அசட்டை பண்ணக்கூடாது. என் குடும்பத்தின் மேல எனக்கு பொறுப்பு இருக்கு. என் ஆண்டவரை விட என் குடும்பத்தை நான் நேசிக்க கூடாது. பைபிள் சொல்லுது, அவரை விட தகப்பனையோ, தாயையோ, மனைவியோ, கணவனையோ, பிள்ளைகளையோ, பெற்றோரையோ, நிலத்தையோ, வீடுகளையோ நான் நேசிச்சா அவருடைய ராஜ்யத்துக்கு நான் பாத்திரம் நல்லன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. ஆனா எனக்கு என்று பொறுப்பு இருக்கிறது. என் கணவனை பார்த்துக்கொள்ள, என் மனைவியை பார்த்துக்கொள்ள, என் பெற்றோரை பார்த்துக்கொள்ள, என் பிள்ளைகளை பார்த்துக்கொள்ள, என் சகோதர சகோதரிகளை பார்த்துக் கொள்வதற்கு எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பு இல்லாதவங்க பைபிள் அழகா சொல்லுதுங்க. தீமோத்தேயு புஸ்தகத்துல ஒரு 2 வசனம் 3 வசனம் வாசிக்கலாம். தீமோத்தேயு புஸ்தகத்துக்கு வாங்க. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் ஆரம்பத்துல கண்காணிகள் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்துடைய தகுதிகளை ஏசப்பா சொல்லிட்டு வருவார். அந்த கண்காணிகள் என்று சொல்லி வரும்போது அவங்கள பத்தி ஆண்டவர் விளக்கிட்டு வரும்போது நம்ம 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் மட்டும் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் சரி 3, 4, 5 வாசிடலாம். 1 Timothy chapter 3, 4 and 5. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 3, 4, 5 வாசிக்கலாம். அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாய் இராமல் பொறுமையுள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாய் இருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? சொந்த குடும்பத்தை சரியா நடத்தலைன்னா தேவனுடைய காரியங்களுக்கு அவங்க பயன்படுத்தப்படுவதற்கு அவங்களுக்கு தகுதி இல்லை ஆண்டு சொல்லி சொல்லுகிறார். போன வாரத்தில் ஒரு வேதனையான ஒரு செய்தியை கேட்டோம். ஒரு ஊழியக்காரன் தமிழ்நாட்டில் தான் நடந்தது, நமக்கு ரொம்ப பரிச்சயமானவங்க, ஊழியக்காரன் தான். தன் மனைவிய நீ வீட்டுக்கு போய் காசு கொண்டு வான்னு சொல்லிட்டு இவருக்கு வாடகை கட்ட முடியலையா? இவருக்கு வாடகை கட்ட முடியாததுனால மனைவிய உங்க அம்மா வீட்டுக்கு போய் காசு கொண்டு வான்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போட்டிருக்கிறாரு. ஊழியக்காரங்க பக்கத்துல இருக்கிற ஆண்டவரை அறியாத மக்கள் போன் பண்ணி சொல்லுகிறாங்க, இப்படி உங்க மகளை வீட்டுக்கு வெளியே போட்டு நைட்டெல்லாம் வெளியே இருந்திருக்கிற அந்த பொண்ணு. ஊழியக்காரங்க ஆண்டவர் சொல்றாரு, சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவங்க பாத்திரவான்கள் அல்ல, தேவனுடைய ஊழியத்துக்கு பாத்திரவான்கள் அல்ல. ஒரு ஊழியக்காரனுடைய தகுதிகள் என்று சொல்லி சொல்லும்போது நம்ம வாச்ச வசனத்துல வாசிச்சோம், அவனை அடிக்கிறவனா என்ன செய்யக்கூடாது? அவங்க இருக்கக்கூடாது. ஒரு மனைவியை அடிக்கிறவங்களா இருக்கக்கூடாது. அடிக்கிற ஒரு சிலரோடு பேசும்போதுங்க, திருப்பூர்ல ஒருத்தர் அவரும் ஒரு ஊழியக்காரர் தான். அவர் சொன்னார், அடிக்கிற மனைவி அடிக்கிறவர். அவர் சொல்றாரு, அவங்க பேச்சில் என்னை அடிப்பாங்கங்க, அமைதியா இருக்க மாட்டாங்க, பேசிட்டே இருப்பாங்க. எனக்கு பேச தெரியாது, எனக்கு என்னதான் தெரியும்? எனக்கு அடிக்க தான் தெரியும். நான் ஒரு அடி அடிச்சாதான் அவங்க என்ன ஆவாங்க? அவங்க அமைதியா. நியாயப்படுத்துறாரு ஊழியர். பைபிள்
பைபிள் சொல்லுது, ஒரு ஊழியன் அடிக்கிறவனா என்ன செய்யக்கூடாது, அவன் இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன செய்யணுமா? இந்த வசனம் என்னன்னு சொல்லி சொல்லுது பாருங்க. அந்த 3ஆம் வசனம் நம்ம வாசிச்சோம்ல, அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாயிராமல் பொறுமையுள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாய் அவங்க இருக்கணும். அப்போ ஒரு ஊழியன்ற, அல்லது இன்னைக்கு நம்மோட ஆண்டவர் பேச, நம்ம எல்லாரும் அவருடைய ஊழியர்கள் தான். நம்ம எல்லாருக்கும் ஒரு பணி ஏசப்பா கொடுத்திருக்கார். நம்ம எல்லாரும் தேவனுடைய ஸ்லேவ்ஸ் தான், அவருடைய அடிமைகள் தான், அவர் சித்தம் செய்யும்படி பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தான். நம்ம யோசிச்சு பார்க்கணும், நம்ம குடும்பத்துல நம்முடைய சாட்சி என்ன? அன்பு காட்டுறோமா கணவன்கிட்ட, மனைவிட்ட, பெற்றோர்கிட்ட, பிள்ளைகள்கிட்ட? என் குடும்பத்துல என்னை குறித்து என்ன சாட்சி? கோபக்காரங்க இவங்க அப்படியே சொல்றாங்க, மனம் திறந்து தகப்பனோடு, தாயோடு, பிள்ளைகளோடு, பெற்றோரோடு அவன் இன்னொருத்தனால பேச முடியவில்லையோ, குடும்பத்துல அன்பு இல்லைன்னா அது என்ன குடும்பம்? அது தேவன் இருக்கிற குடும்பம் இல்லையே. கர்த்தர் இருக்கிற குடும்பத்துல சந்தோஷம் இருக்குமே. ஆண்டவர் அப்படி நடப்பாரா? ஆண்டவர் இருந்தா அப்படி கோபப்படுவாரா? என்னோட ஆண்டவர் கோபப்பட்டு பேசிட்டு இருந்தா என் கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி இருக்கும்? என் மேல அன்பு காட்டலன்னு வச்சுக்கோங்க, என்ன நேசிக்கலன்னு வச்சுக்கோங்க, என்ன அரவணைக்கலன்னு வச்சுக்கோங்க, என்ன மன்னிக்கலன்னு வச்சுக்கோங்க, என்ன கிறிஸ்துவ வாழ்க்கை? நானும் நீங்களும் எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு அன்பு காட்டுறோமா? அன்பாய் நம்ம குடும்பத்தில் இன்னைக்கு நடக்கிறோமா? தன் குடும்பத்தை சரியாய் நடத்த தெரியலன்னா அவங்க ஊழியத்துக்கு என்ன இல்லைங்கிறார் ஆண்டவர், தகுதி இல்லை. அப்போ நம்ம எல்லாரும் தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். தேவனுடைய பிள்ளை என்பதற்கே என்ன இல்லை, எனக்கு தகுதி இல்லை, நான் சாட்சி இல்லைன்னு. ரொம்ப முக்கியமாக அந்த இடத்துல தான் பிள்ளைகளை எப்படி செய்யணுமா? அந்த வசனம் என்ன சொல்லுதுங்க? 1 தீமோத்தேயும் 3ஆம் அதிகாரத்தில், தன் பிள்ளைகளை சகல நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். ரொம்ப நாள் முன்னால ஒரு நமக்கு தெரிஞ்ச ரொம்ப நெருக்கமான ஒருத்தர், அவரை குறித்த இன்னொரு ஊழியக்காரங்க வந்தவங்க உங்க சபையில பிரசங்கம் பண்ணும்போது சொன்னாங்க, அவங்க பிள்ளைங்க ஜபத்தில் உட்கார்றதே இல்லை, அங்கே இங்கே போயிட்டே இருக்கிறாங்க. அவங்க அப்பா பக்கத்தில் இருக்காரு, அவர் கவனிக்காம, அம்மா அங்கே இருக்காங்க, அம்மா அதை பற்றி கவனிக்க மாட்டேங்கிறாங்க, ஆசையாக வசனத்தை மட்டும் கேட்டுட்டு இருக்கிறாங்க, பிள்ளைகளை கவனிக்காமல் இருக்கிறாங்க. அப்போ அந்த ஊழியக்காரர் சொன்னார், இவங்க தீக்குருவி தானே, தீக்குருவி, இந்த குடும்பம் தீக்குருவி குடும்பம் அப்படின்னாங்க. ஏன் தீக்குருவிகள் தன் பிள்ளைகளை என்ன செய்யாதான், கவனிக்காதால் அது பாட்டுக்கு முட்டை இட்டுட்டு விட்டுட்டு அது பாட்டுக்கு போயிருமா. அப்ப நம்ம தீக்குருவி குடும்பங்கள் அல்ல, நம்ம பிள்ளைகளை நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் கீழ்ப்படிய பண்ணுகிறவர்களாய் நம்ம இருக்கணும். வசனம் சொல்லுகிறத வாசிக்கிறோம். அதே 3ஆம் அதிகாரம் இன்னொரு வசனம் கூட 12வது வசனத்துலங்க உதவிக்காரரை குறித்து தகுதியை ஆண்டு சொல்லிட்டு வரும்போது அங்கே இதே வார்த்தையை பயன்படுத்துறாரு பாருங்க. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், மேலும் உதவிக்காரரானவர்கள் ஒரே மனைவியை உடைய புருஷருமாய் தங்கள் பிள்ளைகளையும் சொந்த குடும்பங்களையும் நன்றாய் நடத்துகிறவர்களுமாய் இருக்க வேண்டும். அந்த கர்த்தருடைய காரியத்தில் ஈடுபடுவேனானா என் ஆண்டு எதிர்பார்க்கிற தகுதி, என் பிள்ளைகளை சரியான வழியில் நான் நடத்துகிறவனா இருக்கணும், என் குடும்ப பொறுப்புகளை நான் சரியாக நிறைவேற்றுகிறவனா இருக்கணும். கணவனா, மனைவியாய், பெற்றோரா, பிள்ளைகளா, சகோதரனா, சகோதரியா, தாத்தாவா, பாட்டியா, பேரனா, பேத்தியா நம்ம இருப்போமானா என்னுடைய கடமைகளை சரியான என்ன செய்யணும், நான் நிறைவேற்றுகிறவனா இருக்கணும். இந்த பேரன் பேத்திகளை குறித்து சொல்லும் போது ஒரு விதவையை குறித்து ஆண்டு சொல்லிட்டு வரும்போது எனக்கு தெரிந்த 5ஆம் அதிகாரத்துல தான் சொல்லும் போது சொல்றாரு, அந்த பேரன் பேத்திகள் இருக்குமானா அவங்க தேவ பக்தியை வீட்டில் என்ன செய்யணும், அவங்க காட்டணும். தேவ பக்தியாய் தன் குடும்பத்தை அவங்க விசாரிக்கிறவர்களா இருக்கணும். தாத்தா பாட்டிட்ட உறவு சரியா இருக்கணும், பேரம் பேத்திட்ட உறவு சரியா இருக்கணும், என் வாழ்க்கை சரியா இருக்கணும். அப்பதான் அவங்க ஆணுடைய பிள்ளை என்பதற்கு அடையாளம் சொல்லி சொல்றேன். 5ஆம் வசனத்துல 5ஆம் அதிகாரத்துலங்க 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துக்கு வரலாம். 8வது வசனம் 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருப்பான். அவிசுவாசிகள் எங்க போக மாட்டாங்க, பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டாங்கன்னு பைபிள் சொல்லி சொல்லுது. இவன் அவிசுவாசியை விட கெட்டவனாய் இருப்பான்னு சொல்லி வசனம் சொல்லி சொல்லுது. அவன் விசுவாசத்தை மறுதலித்தவன் என்று சொல்லி சொல்லுகிறது. யாரை பார்த்து? தன் குடும்பத்தை சரியா என்ன செய்யல அவங்களால நடத்த தெரியவில்லை. கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்வாரானா அதை செய்வதற்கேற்ற கிருபை கண்டிப்பா கர்த்தர் என்ன செய்வார், நமக்கு கொடுப்பார். நீங்க யோசிச்சு பார்க்கலாம், நானும் நீங்களும் என் குடும்பத்துல என் பங்கை நான் சரியா செய்யறேன்னா. நிறைய தடவைங்க நம்ம சொல்ற சாக்கு போக்கு என்னன்னா, என் மனைவி சரியில்லை, என் கணவன் சரியில்லை, என் பெற்றோர் சரியில்லை, என் பிள்ளைங்க சரியில்லை, தாத்தா பாட்டி சரியில்லை, பேரம் பேத்தி சரியில்லை, சகோதர சகோதரி சரியில்லை. அதெல்லாம் ஆண்டு கேட்க போறது இல்லை.
நான் அவருக்கு முன்னால போய் நிற்கும் போது ஏன் பங்கை நான் சரியா செய்தேனா, அவனுடைய சாட்சி எவ்வளவு பெரிய சாட்சி அல்ல. நல்ல கவனிங்க, அவருக்கு சகோதரர்கள் இருக்கிறாங்க, சகோதரிகள் இருக்கிறாங்க. இவருக்கு அடுத்தது அவங்க கண்டிப்பா பார்த்து கொள்வாங்க. கட்டாயமா யூத சட்டத்தின்படி அவங்க பார்த்து கொண்டே ஆகணும். ஒரு அன்பா பார்த்து கொள்ளாம போயிடலாம், நமக்கு தெரியாது. ஆனா அவ்வளோ இருந்தும், வாய்ப்புகள் இருந்தும், பார்த்து கொள்வாங்கன்னு சொல்லி இருந்தோம், ஏசுவாமி தான் பொறுப்பிலிருந்து விலகவில்லை. தன் தாய்க்கு ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டு தான் அவர் போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். சொல்ல வேண்டிய காரியங்கள் எத்தனையோ உண்டு, கோடி கோடியான உலக ஜனங்கள் உண்டு. ஆனாலும் தன்னுடைய குடும்பத்துக்குரிய பொறுப்பை சிலுவையில் ஆண்டவர் நிறைவேற்றி முடிச்சாரு. எனக்கு உங்களுக்கு இது ஒரு பெரிய சவால். இன்னைக்கு என் ஃபேமிலி லைஃப் இன்னைக்கு எப்படி இருக்கு? எத்தனையோ ஊழியர்கள் வெளியே நல்ல சுகமா சந்தோஷமா இருக்கலாம், ஆனா குடும்ப ஆசீர்வாதமா இல்லை. அதனாலதான் நிறைய ஊழியக்காருடைய பிள்ளைகள் வித்தியாசமா போகிறத பார்க்கிறோம். வீட்டுல சந்தோஷம் இல்லை, வீட்டுல மகிழ்ச்சி இல்லை. ஒரு நாள் முன்னால யாரோ வீடியோ அனுப்பிச்சிருக்காங்க, இன்னைக்கு பெரிய ஊழியரா இருக்கிறாங்க, அவங்க பிள்ளைகளை குறித்து ஒரு வீடியோ அனுப்புறாங்க, அசிங்கமா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அசுத்தமா பாடி எல்லாம் காட்டிட்டு அசுத்தமா பாடல் பாடிக்கொண்டு இருக்கிறாங்க. காரணம் என்ன? பெற்றோர் ஊழியம் சொல்லி போயிட்டாங்க. இதை தப்புன்னு பிள்ளைகளுக்கு சொல்வதற்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை. பிள்ளைங்க எப்படியோ போயிட்டாங்க. இன்னைக்கு இடர் உண்டாக்குகிறவர்களும் பெரிய ஊழியர்கள் எத்தனையோ பேர் இடறி போறதுக்கு காரணமா இன்னைக்கு என்ன செஞ்சுட்டாங்க? மாறிட்டாங்க. நம்ம இன்னைக்கு மதிக்கத்தக்க ஒரு தேவ ஊழியர் ஒரு சாட்சி சொல்றாரு பாருங்க. அது எனக்கு கேட்டு ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் பிரசங்கம் பண்றதுக்காக போயிருக்காரு அந்த ஊருக்கு. இங்க நம்ம ஊர்ல தான் எங்கேயோ கூப்பிட்டு இருக்கிறாங்க. நிறைய கூட்ட மக்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இவர் பிரசங்கத்துக்காக முன்னால போறாரு. முன்னால போகும்போது முதல் ரோல ஒரு சகோதரி, வாலிப சகோதரி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அவர் சொல்றாரு சாட்சியங்க, முதல் ரோல ஒரு வாலிப சகோதரி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. நீங்க கேட்டிருப்பீங்களா இருக்கும். உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த பிரதர் சொல்றாங்க, ஊழியக்காரங்க, உலகமெங்கும் பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரங்க. அவர் சொல்றாரு, அந்த சகோதரியுடைய உடை அவ்வளோ அசிங்கமா, அவ்வளோ கேவலமா இருக்கிறது. அதை பார்த்து ஊழியனாக எனக்கே இடரல் உண்டாகிறதுன்னு சொல்லி சொல்லுகிறான். அசிங்கமா ட்ரெஸ் போட்டு ஃப்ரண்ட் ரோல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்களாம். ஆண்டவரே, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்கன்னு சொல்லி நான் ஜெபிச்சுட்டு தான் பிரசங்கிக்க வேண்டியதா இருந்துச்சுன்னு அவ்வளவு பெரிய ஊழியன்னு சொல்லுகிறார். அப்ப இவர் நினைச்சாரா, இந்த சபை பாஸ்டர்ட்ட நான் அவங்களை கண்டிக்க முடியாது, நீங்க கண்டிக்கணும், இடர் உண்டாக்க கூடாது, சபைக்கு இடர் உண்டாக்க கூடாது. ஊழியனாக எனக்கே இடர் உண்டாக்குமானா சபையின் வாலிப பசங்களுடைய நிலைமை என்ன ஆகுது? இந்த சகோதரிக்கு அந்த ஊழியக்காரன்ட்ட சொல்லி அவனுக்கு ஆலோசனை சொல்லணும்னு சொல்லி நினைச்சாங்க. பிரசங்கம் முடிகிறது, ஊழியம் முடிகிறது. அந்த ஊழியக்காரங்க வந்தாங்களாம். வந்து அவரோடு கை குலுக்கி ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு பிரசங்கம் எல்லாம் சொல்லிட்டு ஒருத்தரை உங்களுக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வாலிப மகளை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவதற்காக வந்தாங்களாம். இந்த பாஸ்டர்ட்ட, இந்த ஊழியக்காரன் பிரசங்கியார்ட்ட அந்த அசிங்கமா உடை உடுத்தி இடரல் உண்டாக்கின அந்த மகளை அந்த சபையின் போதகர் வந்து இன்ட்ரோடியூஸ் அறிமுகப்படுத்த வருகிறாங்க. என்னன்னு சொல்லி, இது என் மக, என் அன்பு மக, என் மகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரே ஷாக்கா. சபையின் போதகர் அவருடைய மகளை உட சரியா உடுத்தணும்னு சொல்வதற்கு அவருக்கு என்ன? அவருக்கு அறிவில்லை, ஞானம் இல்லை. சபையுடைய நிலைமை என்ன, வாலிபருடைய நிலைமை என்ன கேள்வி கேட்கிறாரு. அவ்வளோ வேதனையா இருக்குன்னு சொல்லி சொல்லுகிறாங்க. இன்னைக்கு நம்ம குடும்பத்தை சரியா நடத்துறோமா? பொறுப்புகள் இருக்கிறதா? ஏலி நமக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இல்லைங்க. நல்ல தேவ மனிதன் அவர், நல்ல சகோதரன் அவர், நல்ல ஒரு நியாயாதிபதி, நல்ல ஒரு ஆசாரியன். ஆனா தன்னுடைய பிள்ளைகளை சரியா நடத்தாம போனதுனால ஆசாரிய பட்டம் குடும்பத்தை விட்டு நீங்கினது என்று சொல்லி வாசிக்கிறோம். சாமுவேலை போல தீர்க்கதரிசி இல்ல, தான் முதல் பெயர் சபா வரைக்கும் அவர்தான் தீர்க்கதரிசி என்று சொல்லி அழைக்கப்பட்டதாம். ஆனா சவுல் ராஜா எழுப்பினதற்கு காரணம் இவர் தன்னுடைய பிள்ளைகள் என்ன செய்யல, அவர் சரியா நடத்தவில்லை. அவருடைய பிள்ளைங்க சரியா நடத்தி இருந்தாருன்னா ஜனங்க இன்னொரு தலைவரை தேடி இருக்க மாட்டாங்க. உங்க பிள்ளைங்க உங்க போல இல்ல, எங்களை நடத்துறதுக்கு ராஜா வேணும்னு சொல்லி கேட்டாங்க சாமுவேல்கிட்ட. சாமுவேல் தன் பிள்ளைகளை நடத்தவில்லை. நமக்கு இது ஒரு பெரிய எச்சரிப்பு, பெரிய ஒரு ஷாக் நமக்கு. நான் சாமுவேலை போல பெரிய ஊழியனா இருக்கலாம், ஏலியை போல நல்ல உத்தமனா நான் இருக்கலாம், ஆனா என் குடும்பத்தை கைவிடக்கூடிய, குடும்பத்தை கவனிக்க முடியாத வாய்ப்பு இருக்கிறது. ஏசப்பா சிலுவையில நமக்கு இந்த பாடத்தை கற்றுக் கொடுத்தாரு. என் குடும்பத்தை நான் சரியா நடத்தலைன்னா, என் மனைவியை, என் கணவனை, என் பிள்ளைகளை, என் பெற்றோரை, என் உறவுகள் சரியா இல்லைன்னா, நீ அவிசுவாசியிலும் நீ கெட்டவனாய் இருக்கிறாய், நீ விசுவாசத்தை மறுதலிக்கிறாய் என்று சொல்லி வசனம் சொல்லி சொல்லுது. விசுவாசத்தை மறுதலித்தவங்க முடிவு எங்க பரலோகமாய் இருக்க முடியும்?
உங்க அப்பாவோட உறவு எப்படி இருக்கிறது? உங்க அப்பா குடிக்கிறதுனால அப்பாவை கேவலமா பேசுறீங்களோ? உங்க கணவன் வித்தியாசமா நடக்கிறதுனால உங்க கணவனை கேவலமா பேசுகிறீங்களோ? ஆண்டவர் முன்னால போய் நிற்கும் போது உங்க பங்கை நீங்க எப்படி செஞ்சீங்கன்னு சொல்லி ஆண்டவர் கேட்பாரு. ஆண்டவரே, எங்களை வைத்திருக்கிற அந்த பொறுப்புல எங்க ரோல்ஸை நாங்க சரியா செய்ய எங்களுக்கு கிருபை கொடுங்க. இந்த வருஷம் ஆண்டவர் வாக்குத்தத்தமா கொடுத்தாரு. அவர் நடந்தபடியே நம்ம என்ன செய்யணும்? நடக்கணும். அதுதான் அவரில் நிலைத்திருப்பதின் அடையாளம். அப்படி நிலைத்திருக்கிறவங்க தான் அவர் வருகையில் அவர் வெளிப்படும் போது வெட்கப்பட்டு போகாம இருப்பாங்க. அவர் தன்னுடைய குடும்பத்தை சரியா நடத்தினாரு, பொறுப்பை சரியா நிறைவேற்றினாரு. சிலுவையில தொங்கும் போது கூட காரியங்களை செஞ்சு முடிச்சுட்டு போனார். எனக்கு உங்களுக்கும் பொறுப்புகள் உண்டு. ஆண்டவரே, எங்க பிள்ளைங்களை சரியான வழியில நடத்த எங்களுக்கு கிருபை கொடுங்க. என்ன கற்றுக் கொடுக்கிறோம் இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு? கோபப்பட கற்றுக் கொடுக்கிறோமா? மன்னிக்க கற்றுக் கொடுக்கிறோமா? போராட கற்றுக் கொடுக்கிறோமா? விட்டு கொடுக்க கற்றுக் கொடுக்கிறோமா? இன்னைக்கு நம்ம சரியா வளர்த்தலன்னா, வசனம் சொல்லுது, ஒரு நாள் வரும் தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தன் தாய்க்கு லட்சியம் என்ன செய்வாங்க? உண்டாக்குவாங்க. இன்னைக்கு நமக்கு எப்படியோ விட்டுருவீங்க. ஆனா ஒரு நாள் வரும், ஐயா இன்னைக்கு விட்டுட்டேன், இன்னைக்கு அவமானப்படுகிறேன், அழுது கொண்டிருக்கிற பெற்றோர்கள் இருக்காங்க. இங்க நான் சிறு வயதுல கவனிக்காம போயிட்டேன், அழகுன்னு சொல்லி அழகுபடுத்திட்டு போயிட்டேன், இன்னைக்கு என் பிள்ளை இப்படி போயிட்டாங்க, அழுது கொண்டிருக்கவங்க இருக்கிறாங்க. நமக்கு ஒரு சவால் இது. நம்ம பிள்ளைகளை சரியாய் நடத்துவோம். ஆண்டு நமக்கு கிருபை கொடுப்பார். ஒன்று. இரண்டாவது பாடங்க, இந்த யோவான் 19ஆம் அதிகாரத்தில் அந்த 3 வசனங்கள்ல எனக்கு அது நாங்கள் நேற்று இரவு வாசிக்கும் போது தான் எனக்கு அந்த ஒரு பாடம் என் மனசுல பட்டுச்சு. எனக்கு அது ஆச்சரியமா இருந்துச்சு. ஏசாமி தான் செய்ய வேண்டிய ஒன்ன யார்கிட்ட கொடுக்கிறாரு? யோவான்கிட்ட கொடுக்கிறார். நல்ல கவனிங்க. ஏசாமி தான் செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பை யோவான் அப்போஸ்தலன்ட்ட கொடுத்தார். யோவான் வயதில் முதிர்ந்தவர் அல்ல, யோவான் மூத்தவர் அல்ல, நல்ல அனுபவம் உள்ளவர் அல்ல. அந்த 12 பேர்லயே யோவான் யாருதான்? சின்ன பையனா, குட்டி பையன். அவர் அந்த சின்ன பையனை நம்பி ஏசாமி தான் பொறுப்பை கொடுக்கிறார். வீட்டின் பெரியவனுக்கு பொறுப்புகள் யூத மதத்தில் இருக்கிறது. அதுதான் என்னன்னு சொல்லி சொல்லுவாங்க, யூத குடும்பத்துல முதல் பிறந்த குழந்தைக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. அது என்ன சொல்லி சொல்லுவாங்க? சேஷ்ட புத்திர பாகம். சரியாங்க? the right of the first born. அந்த முதல்ல பிறந்தவங்களுக்கு ஒரு விசேஷ ஆசீர்வாதம் பைபிள்ல, யூத குடும்பங்களில். அவர்கள் தான் அந்த வீட்டின் ஆசாரியர். அப்பா எங்கேயா போயிட்டாங்கன்னா, அப்பா பலவீனம் ஆயிட்டாங்கன்னா, அப்பா இறந்து போயிட்டாங்கன்னா, குடும்ப பொறுப்பு முழுதும் யாருக்கு தான்? இந்த வீட்டில் முதல் பையனுக்கு தான். அவர் தான் குடும்பத்தை கவனித்துக் கொள்ளணும். பங்கு பிரிக்கும் போது 4 பேர் வீட்டில் இருந்தாங்கன்னா 5 பங்கா பிரிப்பாங்க. 2 பங்கு யாருக்கு கொடுப்பாங்கன்னா முதல் பையனுக்கு கொடுப்பாங்க. முதல் பையனுக்கு அவங்க பெற்றோர் ஆசீர்வதித்து ஜெபிக்கும் போது அந்த முதல் பையனுக்கு விசேஷித்த ஆசீர்வாதத்தை வச்சிருப்பாங்க. இவ்வளோ முதல் பையனுக்கு இருக்கிற அந்த ரைட்டை, முதல் பையனாய் இருந்து செய்ய வேண்டிய காரியங்களை ஏசாமி யார் நம்பி கொடுக்கிறாரு? ஒரு சிறுவனாகிய, ஒரு வாலிபனாகிய, சின்ன பையனாகிய, அனுபவம் இல்லாதவனாகிய யோவான் கையில ஆண்டவர் கொடுக்கிறாருன்னு வாசிக்கலாம். நான் இதை தியானிக்கும் போது, இது யோசிக்கும் போது, ஆண்டவரே, நீங்க நம்பத்தக்க ஒரு சகோதரனா அந்த சகோதரன் இருந்தாரு, இன்னைக்கு என்ன நம்பி நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை என்ன நம்பி நீங்க கொடுக்க முடியுமா? ஏசப்பா, அவர் செய்யணும், அதை அவர் நிறைவேற்றி முடிக்கணும். அதை நம்பி என் கையில கொடுக்கிறாரு. மோசே செய்த பெரிய பொறுப்புகள், மோசே போல ஒரு லீடர் இல்லவே இல்லை. ஆண்டவர் பாராட்டினார். அவரை போல சார்ந்த குணமுள்ளவர்கள் ஒருவரும் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டார். அந்த இடத்துல அந்த பொறுப்பை யார் கையில கொடுக்கிறாங்க? யார் கையில? யோசுவா கையில, வாலிபனாகி யோசுவா கையில கொடுக்கிறாங்க. எலியா தீர்க்கதரிசி, ஒப்பற்ற தீர்க்கதரிசி, அப்படியே ஆண்டவரோடு கூட மேல போயிட்டாரு. அந்த தீர்க்கதரிசியுடைய பொறுப்பை ஒரு வாலிபனாக யார் கையில கொடுக்கிறாங்க? எலிசா கையில கொடுக்கிறாங்க. இந்த இடத்துல ஏசாமி யோவான் கையில தன்னுடைய பொறுப்பு கொடுக்கிறாங்க. காரணம் என்ன? அந்த சின்ன பகுதியில் முன்னால் 5 காரியங்களை நான் வைக்க விரும்புகிறேன். நம்ம யாராய்ந்து பார்த்து, யோவானுக்குள்ள இந்த 5 தகுதிகள் இருந்தது. ஆண்டவர் எனக்குள்ளேயும் இந்த 5 காரியங்கள் உண்டாகட்டும் ஏசப்பா. பட்சபாதம் இல்லாதவர் தானே, யோவானுக்குள்ள மட்டும் அந்த காரியங்களை செஞ்சுட்டு ஆனந்த் பிரதருக்குள்ள செய்யாம போயிடுவாரே ஏசப்பா. அவர் செய்ய வல்லவர், அவர் கிருபையுள்ளவர், ஆண்டவர் செஞ்சு முடிப்பாரு என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, அந்த வசனத்துக்கு வாங்க, ஒரு நிமிஷம் வாங்க. யோவான் 19ஆம் அதிகாரத்துலங்க
26ஆம் வசனத்தை நம்ம ஒரு தடவை சேர்ந்து வாசிச்சிடலாம். யோவான் 19:26. யோவான் 19:26 வாசிக்கலாமா? அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். இதுல யோவானை குறித்து சொல்லப்பட்ட முதல் சாட்சி என்னங்க? இதுல என்ன இருக்கு கவனிக்கிறீங்களா? அது இருக்கு. அதுக்கு முன்னால வேற ஏதாவது சொல்லியிருக்கா யோவானை பத்தி? அந்த வசனத்துல என்னன்னு சொல்லி போட்டிருக்கு? என்ன போட்டிருக்கு? அப்ப தூரத்துல யார் நின்றுட்டு இருந்திருக்கிறாங்க? வேற சீஷர்கள் கண்டிப்பா என்ன செஞ்சிருக்கிறாங்க? யோவானும் பேதுருவும் வர்றாங்க, மற்ற சீஷர்கள் எங்கேயோ தூரத்தில் நின்று கொண்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த யோவான் சீஷன் மட்டும் எங்க இருக்கிறாரு? தமக்கு அருகே நின்ற சீஷன். அப்ப யோவானுக்குள்ள இந்த பகுதியில ஆண்டவர் நம்ம காட்டுகிற முதல் சுபாவம் என்ன? ஆண்டவருக்கு அருகே இருந்த ஒரு சீஷன், ஆண்டவருக்கு நெருக்கமாய் இருந்த ஒரு சீஷன், ஆண்டவர் பக்கமாய் நெருங்கின ஒரு சீஷன். பைபிள் தெளிவா சொல்லுதுங்க, ஆண்டவர் நம்மளை கை தொட்டு பிடிக்க முடியாதபடி, தூக்க முடியாதபடி, என் ஜெபத்தை கேட்க முடியாதபடி அவர் கை குறுகி போகல, செவி மந்தமாகல. எதுதான் எனக்கும் அவருக்கு நடுவில் என்ன உண்டாக்குதான்? தடை. எது தடை உண்டாக்குதான்? உங்கள் அக்கிரமங்களே, உங்கள் பாவங்களே உங்களுக்கும் அவருக்கும் நடுவில் பிரிவினை உண்டாக்குறதுன்னு வசனம் சொல்லுது. யோவான் ஆண்டவருக்கு நெருங்கி வந்த சீஷனா இருந்தான். ஆண்டுடைய பொறுப்புகள் நம் என்ன நம்பி யோவானுக்கு கொடுத்தது போல என்ன நம்பி அவர் செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம கையில ஏசப்பா கொடுக்கணும்னா, என்கிட்ட இந்த வசனத்துல கற்றுக் கொடுக்கிற முதல் பாடம் என்ன? என்னுடைய ஏக்கம், என் பாரம் எல்லாம் என்னன்னா, ஆண்டவருக்கு நெருக்கமா இருக்க சீஷனா இருக்கணும், ஆண்டவருக்கு நெருங்கி வரணும். எனக்கும் அவரும் பிரிவினை உண்டாக்குற காரியங்களை லைஃப்ல இருந்து விடக்கூடாது. யாக்கோபுல ஒரு வசனம் வாசிக்கலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஜேம்ஸ் சாப்டர் 4 verse 8 வாசிக்கலாம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். ஆண்டவர்ட்ட சேருவதற்கு, ஆண்டவர்ட்ட நெருங்கி வருவதற்கு முக்கியமான தகுதி என்ன? என் இருதயம் என்னவா இருக்கணும்? சுத்தமா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். எபேசியர்லங்க 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் பாருங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். எபிஷியன்ஸ் சாப்டர் 2 verse 13. பழைய வாழ்க்கையை குறித்து சொல்லிட்டு நம்ம கொலோசியர்ல அப்ப வாசிச்சோம் பாருங்க. அதே மாதிரி வார்த்தைகள் இது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். நல்ல கவனிங்க. என் ஆண்டவர்கிட்ட நெருங்கி வர முடியாம என்னை தடை பண்ணுவது என்னுடைய பாவங்கள் தான். பாவம் உள்ளத்துல இருக்கும்போது அவரோடு நம்மால நெருங்கவே முடிகிறது இல்லை. பைபிள் வாசிக்க முடிகிறது இல்லை, ஜெபிக்க முடிகிறது இல்லை, வசனம் கேட்க முடிகிறது இல்லை. வசனம் கேட்கும்போது எனக்கு தூக்கம் வருகிறது, எப்போ முடிப்பாங்கன்னு சொல்லி யோசனை வருகிறது, வசனத்து மேல விருப்பம் வர மாட்டேங்குது. இதுக்கு காரணம் பேசினவர்கள் அல்ல, பேசி கொண்டு இருக்கிறவர்கள் அல்ல. அவங்களும் சரிபடுத்திக் கொள்ளணும். ஆனா நம்மளை பொறுத்தளவு, ஆண்டவரே உங்க வசனம் எனக்கு வாஞ்சியா இல்லையே, வசனத்தை கேட்க இஷ்டம் வர மாட்டேங்குது, எப்போ முடிப்பாங்கன்னு யோசிக்க தோணுது அப்படின்னா பாவம் எனக்குள்ள இருக்கு. என்னால் நெருங்க முடிய மாட்டேங்குது, வசனத்தை கேட்க முடிய மாட்டேங்குது, ஆசையா இருக்க முடிய மாட்டேங்குது, விருப்பமா பக்கத்துல வர முடிய மாட்டேங்குது. ஆண்டவரே என்னை சுத்திகரிங்க ஏசப்பா. எபிரேயர்ல 10ஆம் அதிகாரம் 22வது வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆண்டவர் தன் மாம்சத்தின் திரையின் வழியாய் நமக்கு ஒரு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டாக்கினார். 22வது வசனம் மட்டும் நம்ம சேர்ந்து வாசிக்கலாங்க. ஹீப்ரூஸ் சாப்டர் 10 verse 22. எபிரேயர் 10:22. மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடுவோம். ஆண்டவர் என் இருதயத்தை சுத்திகரித்து எனக்கு அவர் மேல ஒரு பூரண விசுவாசத்தை கொடுத்து அவர்கிட்ட நான் நெருங்கி வருகிறவனா இருக்கணும். யோசிச்சு பார்க்கணுங்க. யோவான் மூலமா ஆண்டவர் முன்னால் வைக்கிற கேள்வி, நீ எனக்கு நெருக்கமாய் இருக்கிற சீஷனா, எனக்கு தூரமாய் இருக்கிற சீஷனா? நெருக்கமாய் இருக்கிறவங்க தங்களை சுத்திகரித்துக் கொள்வாங்க. அவர்கிட்ட நெருங்க நெருங்க நெருங்குங்க. அவருடைய பரிசுத்தத்தை பார்க்கிறோம், அவருடைய மகத்துவத்தை பார்க்கிறோம். அவருக்கு பக்கத்துல நிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கிறது,
அவர் பக்கத்தில் நிற்கிறதுக்கு எனக்கு அவமானமா இருக்கிறது. நான் சொல்லியிருக்கேன், ரொம்ப நாள் முன்னால் இந்த ஸ்லேட்டர் நகர்லங்க ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அப்போ பாடல் நடத்துறதுக்காக கூப்பிட்டுருந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க. யாரோ ஒரு வெளியிருந்து ஒரு தேவ மனுஷன் வந்திருந்தாங்க வசனம் சொல்வதற்காக, பாடல் நடத்துறதுக்காக, பாடல் வேலைக்காக கூப்பிட்டுருந்தாங்க. என்னையும் இன்னொரு ஊழியரையும் கூப்பிட்டுருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் முன்னால் நிற்கிறோம். எனக்கு என்ன பெருமைன்னா, நான் நல்ல பாட்டு பாடுறேன், எனக்கு மியூசிக் தெரியும், நல்லா பாடுவேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம். அதனால மைக் எடுத்து பயங்கர சத்தமா பாட ஆரம்பிக்கிறேன். இப்போ பக்கத்தில் இருக்கிறவர் பாடுறாரு, பயங்கரமான ஒரு குரல், பயங்கரமான இனிமையான ஒரு குரல், அழகா இந்த இதுலலாம் டிவிலலாம் ரெக்கார்ட்லாம் வர்ற மாதிரி அவ்வளோ இனிமையான ஒரு குரல். எனக்கு பாடவே முடியல. நான் என்ன பெரியவனா நினைச்சிட்டு இருக்கிறேன், நல்ல பாட தெரியும், மியூசிக் தெரியும் நினைச்சிட்டு இருக்கிறேன். ஆனா அந்த சகோதரன் பாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னால் என்ன செய்ய முடியல, என்னால பாட முடியல. சத்தமே வர மாட்டேங்குது, மைக்கு பின்னால போகுது, எனக்கு பாட முடிய மாட்டேங்குது. ஒரு நல்ல பாடக்கூடிய ஒருத்தர் பக்கத்துல நிக்க எனக்கு என்னவா இருக்கு, எனக்கு வெக்கமா இருக்கிறது. பரிசுத்தமுள்ள தேவன் பக்கத்துல போக போக போக, ஐயா உம்மை போல எனக்கு தகுதி இல்லையே, உம்மை போல அன்பு இல்லையே, உம்மை போல பொறுமை இல்லையே, என்னை மாற்றுங்க மாற்றுங்க மாற்றுங்க. அந்த உணர்வு இருக்கிறவங்க நம்பிதான் ஆண்டவர் தன் பொறுப்பை என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். யோசிச்சு பார்க்கலாமா? இன்னைக்கு இன்னும் ஆண்டவர்கிட்ட கிட்டி சேரணும். என்னுடைய வாஞ்சையாய் மாற்றுங்க ஐயா, எனக்கு உமக்கு நடுவில் இருக்க பிரிவினைகள்லாம் எடுத்து போடுங்க, நான் உம்மோடு வரணும், நான் உம்மோடு கூட இருக்கும். அதுக்கு தான் சீஷர்கள் இயேசுவை தெரிந்து கொண்டார், தன்னோடு கூட இருக்க முடியாத இயேசுவை தெரிந்து கொண்டார். என்னுடைய உங்களுடைய ஆசை, ஆண்டவரே உம்முக்குள் இருக்கிறவனா நான் காணப்படணும், உம்மோடு இருக்கிறவனா காணப்படணும், உம்மிட்ட நெருங்கி வந்தவனா காணப்படணும். எனக்கு நீங்க கிருபை கொடுங்க இயேசுப்பா. ஒன்று இது வந்துங்க யோவான், நமக்கு டைம் இல்லை, ரொம்ப டைம் ஆயிடுச்சுல. யோவான் 3ஆம் அதிகாரத்தில் ஏன் நம்ம பக்கத்தில் வர மாட்டேங்கிறோம், நம்முடைய கிரியைகள் கண்டிக்கப்படும் பயமா இருக்கா நமக்கு? அந்த வசனத்துல வாசிக்க முடியும். நீங்க அப்புறம் வேணா வாசிச்சு பாருங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 19, 20, 21 இருளை நம்ம விரும்புகிறோம், ஆகையால் வெளிச்சத்தின் பக்கமா நமக்கு வர்றதுக்கு நமக்கு விருப்பம் இல்லை. என் பாவம் கண்டிக்கப்பட்டுன்னு ஒரு பயம், ஆகையால் பக்கத்துல வர்றதுக்கு எனக்கு என்ன இல்லை, எனக்கு விருப்பம் இல்லை. அவருக்குள் இருக்கிறவனாய் காணப்படணும் என்ற ஒரு ஆசை எனக்கு இல்லை, ஆகையால் அவர் பக்கத்துல என்ன செய்ய மாட்டேங்கிறேன்னா வர மாட்டேங்கிறேன். யோசிச்சு பாருங்க, ஆண்டவரே என் கிரியைகளை கண்டிங்க சுவாமி. நீங்க உண்மையாவைங்க நானுடைய பிள்ளையா நம்ம இருப்போம்னா, அவருடைய வார்த்தை பரிசுத்தப்படுத்துவது தானே, அவருடைய வார்த்தை பரிசுத்தம் உள்ளது தானே, வார்த்தை அக்கினி தானே. அந்த வார்த்தை பக்கமா நம்ம போகும்போது அந்த வார்த்தை என்னை சுத்திகரிக்கணும், என்னுடைய குறைகளை காட்டணும். நான் நல்லவன் இல்லை, நம்ம நல்லவங்க நம்ம நினைச்சுக்கிறோம். ஏசப்பாவை பார்த்து நல்ல போதகரேன்னு சொல்லி சொன்ன போது ஏசப்பா என்ன சொன்னார்? ஆகாஷ், என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவர் தருவ நல்லவன் ஒருவனும் இல்லையே. நம்ம நல்லவங்க இல்லை, நல்லவங்க இல்லைன்னா நம்ம யாருமா உமா? நல்லவங்க இல்லை அப்படின்னா அடுத்தது நம்ம யாரு? நம்ம கெட்டவங்க. நம்ம அப்ப எனக்குள்ள கெடுக்கிற காரியங்கள் இருக்கிறது. ஏசப்பாட்ட வர வர உணர்த்துங்கய்யா, என்னை சுத்தப்படுத்துங்கய்யா, இந்த கெடுதல் தான் உங்க பக்கமா வரவிடாம தடை பண்ணுது, என்னை சரிபடுத்துங்க சரிபடுத்துங்க பரிசுத்தப்படுத்துங்க. அவரை நம்பி அவரை சார்ந்து அவர் பக்கத்துல வர சபையாய் மாறணும். ஆண்டவரே எங்களுக்கு நீங்க கிருபை கொடுங்க. 2வது அந்த யோவான் 19ஆம் அதிகாரத்தில் 2வது வார்த்தை அந்த வசனம் மறுபடியும் ஒரு விஷயம் வாசிச்சிடலாம். யோவான் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல, இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷன், 2வது அவரை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, தமக்கு அன்பாயிருந்த சீஷன். தன்னிடத்தில் அன்பு கூர்ந்த சீஷன் என்று சொல்லி சொல்லல இல்லைங்க, நல்ல கவனிங்க. என்ன சொல்லி போட்டிருக்கு? தமக்கு அன்பாயிருந்த ஒரு சீஷன். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏசப்பாக்கு அவர் மேல என்ன இருக்கு? அன்பு இருக்கு. ஏசப்பாக்கு அவரை பார்க்கும்போது அன்பு வருகிறது, அவரை பார்க்கும்போது சந்தோஷம் உண்டாகிறது, அவரை பார்க்கும்போது மகிழ்ச்சி உண்டாகிறது. இந்த தானியேலை பத்தி பைபிள் சொல்லும்போது 3 இடத்துல, அந்த சின்ன புஸ்தகத்துல 3 இடத்துல அவரை பத்தி சொல்லும்போது, நீ மிகவும் பிரியமானவன், நீ பிரியமான புருஷன், நீ பிரியமான புருஷன். தானியேலை குறித்து ஆண்டவர் ஒரு சாட்சி சொல்லும் போது சொல்றாரு, நீ பிரியமானவன், நீ பிரியமானவன், நீ பிரியமானவன். ஏசப்பாவை குறித்து ஊழியத்தின் ஆரம்பத்திலையும் அந்த மறுரூப மலையிலும் மேலிருந்து ஒரு சத்தம் வருகிறது, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். நானும் நீங்களும் ஆண்டவருக்கு பிரியமானவர்களா? அவர் என் மேல அன்பா இருக்க முடியுமா? அந்த வாலிப சகோதரன் ஏசப்பாட்ட நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள என்ன செய்யணும்னு சொல்லி கேட்ட போது ஆண்டவர் சொன்னார், கற்பனைகளை நீ கைக்கொள்.
அப்போ எதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆண்டவர் விளக்கம் கொடுக்கிறாரு. அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, ஆண்டவரே சிறு வயது முதல் இவைகளை நான் கை கொண்டிருக்கிறேன் சொன்ன போது ஆண்டவர் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து, பைபிள் சொல்லுது. அப்பனா வசனத்தை கை கொள்ளுகிற ஒரு இடத்துல ஏசப்பாக்கு என்ன இருக்கும்? அவருக்கு அன்பு இருக்கும். தானியேலுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னாங்க, கைதியாய் போயிருக்கிறார். அப்பா இல்ல, அம்மா இல்ல, பெற்றோர் இல்ல, யாரும் கவனிக்க இருக்கல. ஆனால் ராஜாவுடைய என்னங்க போஜனத்தினாலும் பானத்தினாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டேன் என்று சொல்லி இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டாருன்னு வாசிக்கிறோம். ஆண்டவரா ராஜாவான் வந்த போது அது சிங்க கெபியா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஆண்டவர் தான் பெருசுன்னு சொல்லி நின்னாரு. நானும் நீங்களும் ஆண்டவருக்கு பிரியமானவர்களா? இயேசுவை குறித்து சாட்சி ஆண்டவர் சொல்றாரு. அந்த வசனம் மட்டும் வாசிக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம். யோவான் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம். ஜான் 8:29. இயேசுவாமியை பார்த்து பிதா சொன்னாரு, இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். காரணம் என்ன? அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. இயேசுவாமிக்கு இந்த பெயர் கிடைத்ததற்கு காரணம் என்னன்னா, எப்பவுமே அவருடைய ஏக்கம் பாரம் எல்லாம் என்னன்னா, நான் பிதாவை தான் என்ன செய்யணும், நான் பிரியப்படுத்தணும், அவருக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் செய்கிறபடியினால். ஏசாயால 48ஆம் அதிகாரத்தில் ஒரு அழகான வசனங்க எடுத்துக்கொள்ளலாம், வாசிக்கலாம். ஏசாயா 48ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஏசாயா 48ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஐசாயா 48:14 வாசிக்கலாமாங்க. நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான், அவன் புயம் கல்தையரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார்? கர்த்தருக்கு பிரியமானவன் என்று ஒருவன் இருப்பானானா, சாதகமா இருக்கும்போது, இஸ்ரவேலில் இருக்கும்போது, யூதர்கள் நடுவிலே இருக்கும்போது, ஊழியர்கள் நடுவிலே இருக்கும்போது, கிறிஸ்தவர்கள் நடுவிலே இருக்கும்போது மட்டுமல்ல, சிறைப்பட்ட சிறை கைதியா இருக்கும் போதும் அவன் பாபிலோனிலும் கர்த்தருக்கு சித்தமானதை என்ன செய்வாங்க. சூழ்நிலைகள் என்ன செய்யுதுங்க, சூழ்நிலைங்க என்ன செய்யுது, சூழ்நிலைன்னு சொல்லி அவங்க காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. நானும் நீங்களும் ஆண்டவருக்கு பிரியமானவங்களா? யோவானை ஆண்டவர் பயன்படுத்தினதற்கு காரணம், ஆண்டவர் அந்த ஒரு பொறுப்பு கொடுத்ததற்கு காரணம், அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் ஆவியானவர் எழுதி வைக்கிறாரு, இவர் ஆண்டவருக்கு பிரியமானவர் என்று சொல்லி. நானும் நீங்களும் ஆண்டவருக்கு பிரியமானவர்களா? சூழ்நிலைகள் நம்முடைய ஸ்டாண்டை மாற்ற வச்சிருதா? இது செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம். யாரோ ஒருத்தர் சாட்சி சொன்னாங்க, அதை விட்டு வெளியே வந்துட்டேன், இனிமேல் அந்த பக்கமா என்ன செய்ய மாட்டேன், நான் போக மாட்டேன். சூழ்நிலைகள் மாற்றி விடுகிறதா? அந்த ஊருக்கு போறோம், ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் குடிக்கிற, இப்ப நார்த் ஈஸ்ட் பத்தி சொன்னாங்க. நார்த் ஈஸ்ட்ல எல்லாரும் சபைக்கு வருவாங்களாம். ஒரு ஊர்ல ஏதோ மிசோராம் ஏதோ ஒரு ஊரை பத்தி சொன்னாங்க. அங்க போயிட்டு வந்த ஒரு பிரதர் சொன்னாங்க, பயங்கரமா ஆராதனை, ஆயிரமா அந்த சபையில கூட்டமா. எல்லாம் முடிச்சுட்டு வந்து பாட்டா மத்தியானம் மேல எல்லாரும் குடும்பமா உட்காந்து நம்ம சாப்பிடுற மாதிரி குடும்பமா உட்காந்து என்ன செய்யறாங்களாம், குடிக்கிறாங்களாம். குடும்பமா உட்காந்து சபைக்கு போயிட்டு வந்து ஃபேமிலியா, அப்பா அம்மா பிள்ளைங்க எல்லாருமா சேர்ந்து சபையில போய் கர்த்தரை பரிசுத்த கரங்களோடு இருதயத்தோடு ஆராதிச்சுட்டு வந்து வீட்டுல வந்து குடிச்சு வெறிச்சு இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லுகிறாங்க. ஒரு கர்த்தருக்கு பிரியமானவன், அது மிசோராமா இருந்தாலும், சகோதரி போகிற நேபாளா இருந்தாலும், நேபாள் விபச்சாரத்துக்கு பெயர் போன ஒரு ஊர், எங்கேயா இருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை மட்டும்தான் என்ன செய்வாங்க. நாங்க இந்த மகளுக்கு சொன்னோம், உன் சாட்சி என் சின்ன விஷயத்துல கேட்டா கூட அடுத்த நிமிஷம் அங்கிருந்து கிளம்பி என்ன செஞ்சிரு தேவன், அப்படி ஒரு ஊழியம் நமக்கு வேண்டாம்னு சொல்லி சொன்னோம். ஆண்டு வசனம் சொல்லுது, அவருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் என்ன செய்வாங்க. என்னை குறித்து ஆண்டு இந்த சாட்சி சொல்ல முடியுமா? அவருக்கு பிரியமானவர்களா நம்ம இருப்போமா? இரண்டாவது. மூன்றாவதுங்க, அந்த மறுபடியும் ஒரு விஷயம், யோவான் 19ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இந்த பகுதியிலங்க இது யோவான் என்று சொல்லி தெளிவா என்ன செய்யல, சொல்லப்படல. அப்படிதானங்க? யோவான் 19ஆம் அதிகாரம் வாசிக்கலாமாங்க. 25, 26, 27 ஒரு தடவை வாசிக்கலாம். யோவான் 19, 25, 26, 27. டயர்ட் ஆயிடுச்சு இல்லைங்க எல்லாருக்கும், வெயிலாக இருக்குது, கஷ்டமாக இருக்கும், இந்த வெதர் கஷ்டமாக தான் இருக்கும். ஆண்டு கிருபை கொடுப்பாரு. இதை விட பயங்கர ஹீட் தான் எங்கே தங்குதுற, பயங்கர ஹீட் எந்த ஊர்? வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள்
அதுவும் நல்லா ஃப்ரீயா நடக்க முடியாது. எத்தனை பேர் நடக்கிறாங்க? எவ்வளவு பேரா? 6 லட்சம் புருஷர்கள் மட்டும். 6 லட்சம் புருஷர்கள். அப்ப அந்த குடும்பத்துல 5 பேரை வச்சாக்கோ, 5 பேரெல்லாம் அன்னைக்கு இல்லைங்க, 10 பேரெல்லாம் இருந்திருப்பாங்க. 6 × 5 போட்டுக்குங்க, 30 லட்சம் பேர் நெருக்கமா நடந்து போயிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கும்? என்ன வெயிலா இருக்கும். ஏசப்பா மேல என்ன கொடுத்தாரு? மேக ஸ்தம்பத்தை கொடுத்தாரு. அதே ஆண்டவர் நம்ம நடுவில் இருக்கிறாரு. ஆண்டவர் கிருபை கொடுப்பாரு. ஒரு வாய்ப்பு தானே அவனுடைய வார்த்தையை கேட்டு நம்ம அர்ப்பணிக்க யோவானை பயன்படுத்தின ஆண்டவரே, என்னையும் நீங்க என்ன செய்யுங்க? பயன்படுத்துங்க. நான் லிடியாவை சொல்ல வச்ச காரணம் என்ன தெரியுமா? ஆண்டு இங்கேயும் ஊழியர்கள் என்ன செய்யணும்? எழுமணும். பல நேரம் பல தடவை என் மனசுல பாரம் உண்டாகும். சகோதரி வந்து சொன்னாங்க, நான் வட இந்தியாவுக்கு நான் ஊழியத்துக்கு போறேன்னு சொல்லி, நான் அவங்கள போக விடாம தடை பண்ணிட்டேன். இங்க ஊழியம் செய்யுங்க, ஃபர்ஸ்ட் இங்க சாட்சியா இருங்கன்னு சொல்லி ஒரு சகோதரிக்கு சொல்லிட்டேன். அது பல நேரம் இன்னைக்கு லிடியா முன்னால வந்து நிற்கும் போதும் அந்த மகளுடைய காரியம் மனசுல வந்து, ஆண்டவரே நான் ஒரு இடரல் ஆக்கிட்டேனே, நான் தடை பண்ணிட்டேனே, அந்த மகளுக்கு நான் தடை பண்ணிட்டேனே. அது மனசு ரொம்ப பாரம் எனக்கு. நம்ம தடை பண்றவங்களா இருக்கக்கூடாது. ஆண்டு ஊழியங்களுக்கு தேவ பிள்ளைங்க போவதற்கு உற்சாகப்படுத்துறவங்களா இருக்கணும். சரி, வாசிக்கலாமா? 19, 25, 26, 27. இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்று கொண்டான். இங்க யோவான்ங்கிற பெயரே என்ன செய்யல? எழுதப்படவே இல்லை. யோவான்ங்கிற பெயரே இந்த பகுதியில் எழுதப்படவே இல்லை. இதை எழுதினவர் யாரு? அந்த யோவான் தான். இந்த சுவிசேஷ புஸ்தகத்தை எழுதினவர். இதை நீங்க இந்த யோவானோட கடைசியில வரும்போது இதை எழுதினவன் சாட்சி கொடுக்கிறான் என்று சொல்லி சொல்லுவார் அவர். சரி, இந்த யோவான் சுவிசேஷத்துல 5 இடத்துல தாங்க இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அவருக்கு அன்பாயிருந்த சீஷன், அவருக்கு அன்பாயிருந்த ஒரு சீஷன். எங்கெங்கன்னாங்க, நமக்கு டைம் இல்ல. யோவான் 13:23, யோவான் 13:23. அடுத்தது இப்போ வாசிச்சோம்ல, யோவான் 19ஆம் அதிகாரம் 26, அடுத்தது 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, அடுத்தது 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் 20வது வசனமும். இந்த இடங்கள்ல மட்டும்தான் யோவான் 13:23, யோவான் 19:26, யோவான் 20:2, யோவான் 21:7, யோவான் 21:20. இந்த 5 இடங்களில தான் இவர் தன்னை பற்றி சொல்ல வரும்போது யோவான் என்று சொல்லி சொல்லாம தேவனுக்கு அன்பாயிருந்த சீஷன் என்று சொல்லி தன்னை மறைத்து கொள்ளுகிறத பார்க்கிறோம். ஏன் இது இவ்வளவு முக்கியம்? நாங்க ஆண்டவர் யாரை பயன்படுத்துவார்? அதுதான் நம்முடைய கேள்வி. இதே யோவான் சுவிசேஷத்துலங்க பேதுருவை குறித்து இவர் சொல்லும் போது 35 தடவை பேதுரு பேதுரு பேதுருன்னு சொல்லி சொல்லுகிறார். இதே யோவான் சுவிசேஷத்துல அந்த யோவான் எழுதும் போது. சரியாங்க? அது மாத்திரமல்ல, இவருடைய பெயரை கொண்ட இன்னொருத்தர் இருந்தார். யார் இருந்தாரு? யார் பேரு? யோவான் பேரை வச்சு இன்னொருத்தர் இருந்தார். சீஷனை சொல்லல, ஆண்டவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துற யோவான் ஸ்நானகன். அவரை பத்தி 24 தடவை சொல்லுகிறார் இதே யோவான் சுவிசேஷத்துல. 24 தடவை யோவான் 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 சொல்லி சொல்லுகிறாரு. ஆனா தன்னை பத்தி சொல்லும் போது மட்டும் வெறும் 5 தடவை தன்னை பத்தி சொல்றாரு. அங்கேயும் தன் பெயர் அவர் என்ன செய்யல? சொல்லவே இல்லை. என்ன ஒரு சாட்சி தெரியுமாங்க? தனக்கு பெயர் வேண்டாம், தனக்கு புகழ் வேண்டாம், என் ஆண்டவர் தான் மகிமைப்படணும், அவர் தான் உயர்த்தப்படணும், அவர் தான் மகிமைப்படணும். அது ஒரு ஏக்கமா இருந்துச்சு. இன்னைக்கு ஆண்டவர் என்னை உங்களை பயன்படுத்தணும்னா, என்னை நம்பி பொறுப்புகளை கொடுக்கணும்னா, 1 மாசம் கழிச்சு பிரீத்தி சிஸ்டர் ஒரிசா போறாங்க. பல நேரம் தனியா வந்து பின்னால் உட்காருவாங்க. மொழியே தெரியாது. அந்த சகோதரன் தான் கர்த்தரை அறிஞ்சவர். இந்த சகோதரி இங்க வந்துதான் கர்த்தரை இப்ப அறிந்து கொண்டாங்க. இப்படிதானே? இங்க வந்துதான் கர்த்தரை அறிந்து கொண்டாங்க. இப்ப கர்த்தருடைய நல்ல ஒரு விசுவாசியா மாறி இருக்காங்க. ஒரு சேஞ்சோடு கூட ஒரிசாக்கு போறாங்க. கோ ஜில்லாக்கு அப்படின்னு ஜாவச்சந்தி சிஸ்டர் மல்கங்கிரிங்கிற ஒரு மல்ககிரிங்கிற ஒரு ஊருக்கு அவர் போறாங்க. அங்க போகும்போது இங்க கர்த்தர் தன்னை தொட்டிருக்காங்க, மாத்தி இருக்கிறாங்க. என்னை பத்தி ஜனங்க அறிஞ்சுக்க வேண்டாம், என் ஆண்டவர் அறிந்து கொள்ளட்டும் சொல்லி சாட்சியா மகள் என்ன செய்யணும்? போகணும், எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அதுதான் அவங்க கேட்டாங்க. எனக்கு உங்களுக்கும் என்னை நம்பி ஆண்டவர் பொறுப்பு கொடுக்கணும்னா, மல்கங்கரியில் அவங்கள ஆண்டவர் சாட்சியா வைக்கணும்னா, என் ஊர்ல வேலை ஸ்தலத்தில் ஆண்டவர் என்ன சாட்சியா வைக்கணும்னா,
எனக்கு இருக்க வேண்டிய பாரம் என்ன? எனக்கு புகழ் வேண்டாயா, எனக்கு பெயர் வேண்டாயா, என் பெயர் வெறிய திருவன் அவசியம் இல்லையா, நீங்க தான் மகிமைப்படணும், நீங்க தான் உயர்த்தப்படணும் ஆண்டு வேதனையா தன்னுடைய இந்த சம்பவத்துலங்க ஒரு சில வசனங்கள் வேணா வாசிக்கலாமா? நம்ம வாசிக்கலாமா? யோவான் 5ஆம் அதிகாரம் 44வது வசனம் பாருங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 44வது வசனத்துல வாசிக்கலாம் ஃபாஸ்டா. ஜான் 5:44. தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? ஆண்டரை விசுவாசிக்க முடியாம போனதற்கு காரணம் என்னன்னா, தேவனால வருகிற மகிமையை மட்டும் தேடல, மடுத்தரால ஒருத்தர் மகிமை வரணும்னு சொல்லி தேடினாங்க. ஏசப்பா அதே பகுதியில் கொஞ்சம் முன்னால சொல்வாரு, 41ஆம் வசனத்தை சொல்றாரு, நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. இந்த இயேசு எனக்குள்ள இருப்பது உண்மையானா, இந்த இயேசு என்னை பயன்படுத்தணும்னா என்னுடைய ஏக்க பாரம் எல்லாம் என்ன இருக்கணும்? ஆண்டவரே நீங்க தான் என்ன செய்யணும்? மகிமைப்படணும்னு சொல்லிட்டு யோவான் 8ஆம் அதிகாரத்துல கூட, சாரி யோவான் 12ஆம் அதிகாரம் 42 43 வாசிக்கலாமா? யோவான் 12ஆம் அதிகாரம், யோவான் 12ஆம் அதிகாரம் 42 43 வாசிக்கலாம். ஜான் 12:42-43. ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். தங்கள் மகிமையை தேடுகிறவர்கள் தான் கர்த்தருடைய பிள்ளைன்னு விசுவாசிக்கலாம், ஆனா கர்த்தருடைய பிள்ளைன்னு என்ன செய்ய மாட்டாங்க? அறிக்கை செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு என்ன உங்களையும் ஆண்டவர் யோவானை போல ஆண்டவர் பயன்படுத்தணும்னா என்னுடைய ஏக்கோ பாரம் விருப்பம் எல்லாம் என்ன? ஆண்டவரே நீங்க என்ன செய்யணும்? மகிமைப்படணும். இந்த ஊழியத்துல, இந்த வேலையில, இந்த குழந்தையில, இந்த படிப்புல, இந்த பிசினஸ்ல, எனக்கு கொடுத்த இந்த தொழில்ல, எதுவா இருந்தாலும் சரி ஆண்டவர் இதன் மூலமா நீங்க தான் என்ன செய்யணும்? மகிமைப்படணும். அது நம்முடைய பாரமா ஏக்கமா இருந்துச்சு ஆண்டு நம்ம பயன்படுத்துவார். முதல் காரியம் என்னன்னு சொல்லி பார்த்து யார் ஆண்டு பயன்படுத்துவாரு? யோவான் யாரா இருந்தாரு? ஆண்டவருக்கு அருகே இருந்தவரா இருந்தாரு. நான் நீங்களும் அது நம்முடைய பாரமா ஆண்டு இன்னும் கிட்டி சேரணும்யா, இன்னும் பக்கத்துல வரணும்யா, ஏக்கமா அதை மாற்றுங்க. இரண்டாவது, அவர் என்ன பார்த்து பிரியமானவனே சொல்லி சொல்லணும். யார் பிரியமானவன்? பாபிலோனானா இருந்தாலும் அவருக்கு சித்தமானதை மட்டும் எப்பொழுதும் செய்கிறவனா இருப்பான். மூன்றாவது, ஆண்டவர் யாரை பயன்படுத்த முடியும்? தனக்கு மகிமை தேடாதவன். என் ஏக்கோ விருப்பம் எல்லாம் என் ஆண்டுடைய மகிமையை நான் தேடுகிறேன் என்று சொல்லி இருக்கணும். நான்காவதாகங்க, அந்த சம்பவத்தில் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, மரியாள்கிட்ட ஆண்டவர் பேசுகிறதற்கு பயன்படுத்துகிற வார்த்தைக்கும் யோவான்கிட்ட பேசுவதற்கு பயன்படுத்துகிற வார்த்தைக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் கண்டுபிடிப்பீங்களா? அந்த யோவான் 19க்கு வாங்க. யோவான் 19ஆம் அதிகாரத்தில் மரியாள்கிட்ட ஆண்டவர் சொல்லும் போது என்ன சொல்லி சொல்றாரு அந்த வசனத்தில்? ஸ்திரீயே, எத்தனாவது வசனம்? 26ஆம் வசனம். 26ஆம் வசனத்துல தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். சரியாங்க? 27ஆம் வசனத்துல பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். இங்க என்ன வித்தியாசம்? இங்க ஒன்னேசிமு இங்க என்ன வித்தியாசம் பாக்குறீங்க? கவனிக்கிறீங்களா? மரியாள்கிட்ட சொல்லும் போது என்னன்னு சொல்லி சொல்றாங்க? ஸ்திரீயே அதோ உன் மகன் சொல்லி சொல்றாங்க. அதே பாணியில அதே வார்த்தைகளை வச்சு யோவான்கிட்ட பேசும்போது என்னன்னு சொல்லி சொல்லியிருக்கணும் ஸ்டான்லி? யோவானே அல்லது சீஷனே, எனக்கு அன்பாய் இருந்தவனே, அதோ உன் தாயின்னு சொல்லணும். ஆண்டவர் என்ன செய்யல? சொல்லல. நல்லா கவனிங்க. இந்த யோவான் மேல ஆண்டவருக்கு ஒரு உரிமை இருந்துச்சு. ஸ்திரீன்னு சொல்லி சொல்லும் போது நம்ம பொம்பளை அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை. அந்த கிரேக்க வார்த்தை என்னன்னு சொல்லி சொல்றாங்க? டியர் விமன். அந்த அர்த்தம் சொல்லலாமா? டியர் விமன் என்ன அர்த்தம்? அன்புக்குரியவளே, என் அன்புக்குரியவளே. தாயன்னு சொல்லி கூப்பிடல ஏசப்பா, என் அன்புக்குரியவளே அப்படின்னு கூப்பிட்டுட்டு அதோ உன் மகன் சொல்லி சொல்லுகிறாங்க. ஆனா யோவானை பார்த்து சொல்லும் போது என் அன்புக்குரியவனேன்னு சொல்லி சொல்லல, எனக்கு அன்பா இருந்த சீஷனேன்னு சொல்லி சொல்லல, எனக்கு நெருக்கமா இருந்த சீஷனேன்னு சொல்லி சொல்லல, உனக்கு புகழை தேடாதவனேன்னு சொல்லி சொல்லல. பிளண்டா சொல்லுகிறாரு, அதோ உன் தாய் என்று சொல்லி சொல்லுகிறாங்க. அந்த ஒரு உரிமையை யோவான் அப்போஸ்தலன் ஆண்டவருக்கு கொடுத்திருந்தார். இதை வாசிக்கும் போது இன்றைக்கு உலகம் எங்கும் ஒரு ஃபங்க்ஷன். என்ன ஃபங்க்ஷன் தெரியுமாங்க? குருத்தோலை ஞாயிறு இன்னைக்கு. சரியாங்க? குருத்தோலை ஞாயிறு அன்னைக்கு, ஆக்சுவலி இன்னைக்கு நடக்கல, அது என்னைக்கோ நடந்தது, ஞாபகம் வச்சுக்கிறாங்க. குருத்தோலை ஞாயிறு அன்னைக்கு ஏசப்பா 2 சீஷரை பார்த்து சொன்னார். என்ன சொல்லி சொன்னாரு? அந்த ஊருக்கு போங்க, அங்க ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத
கழுதையும் அந்த கழுதை குட்டியும் நீங்க காண்பீங்க, அதை அவிழ்த்து கொண்டு வாங்க அப்படின்ற. யாராவது கேட்டா அது போடுறாரு, யாராவது கேட்டா மட்டும் நீங்க எடுத்துட்டு வந்துருங்க அப்படிங்கிறார். கேட்டா மட்டும் சொல்லுங்க, இது என்ன தேவை, இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி நீங்க சொல்லுங்க. இது எங்கன்னாங்க மத்த 21 முதல் 3 வசனங்களை நீங்க வாசிக்க முடியும். நமக்கு எடுக்க வேண்டாம், டைம் இல்லை, நமக்கு டைம் ஆயிடுச்சு. நான் 12:30 முடிக்கணும்னு பார்த்தேன். 12:40 12:45 ஆண்டு சித்தமான வசனம் முடிச்சிடலாம். இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி சொன்னாங்க. கொஞ்சம் கொடுங்க. ஒருவரும் பயன்படுத்தாது. ஏதோ ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷனுக்காக வச்சிருக்கிறாங்க, ஒரு ராஜாக்களுக்காக வச்சிருக்கிறாங்க, ஏதோ அதை வச்சு காசு சம்பாதிக்கலான்னு வச்சிருக்காங்க, என்னன்னு நமக்கு தெரியாது. ஒருவரும் ஒரு காலும் ஏறி இராத ஒரு கழுதை குட்டிய எடுத்துட்டு வான்னு சொல்லி உரிமையாய் ஆண்டு சொல்லுகிறார். அதே உரிமையை தான் இந்த யோவான் அப்போஸ்தலர் சொல்றாரு. இன்னிலிருந்து நான் எங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டு பொறுப்பு என் மேல இருந்ததை, என் பொறுப்பை யாருக்கு கொடுக்கிறேன், உனக்கு கொடுக்கிறேன். இன்னிலிருந்து இந்த அம்மாவுடைய பொறுப்பு யாருது, உன்னுது என்று சொல்லி செய்வாயா, செய்வீங்களா? எங்க அம்மாவை கொஞ்சம் பார்த்துக்குவீங்களா, எங்க அப்பாவை கொஞ்சம் பார்த்துக்குவீங்களா, என் பிள்ளைங்களை பார்த்துக்குவீங்களா? கெஞ்சி கேட்கல, ரெக்வஸ்ட் பண்ணல, அனுமதி கேட்கல, உரிமையா சொல்றாரு யோவான். இன்று முதல் எங்க அம்மா உன் கையில கொடுக்கிற, நீ பார்த்துக்கோன்னு சொல்லி சொல்லுகிறாரு. ஏசப்பா பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள் அவர் உரிமை எடுக்கிற பாத்திரமா இருக்கணும். அவர் யோசிக்க கூடாது, என்ன பார்த்து இவன் செய்வானா செய்ய மாட்டானா யோசிக்க கூடாது. உரிமையோடு சொல்லணும். வேலை விட்டுட்டு வான்னு என்ன பார்த்து சொல்லணும். இந்த காசை ஊழியத்துக்கு கொடுன்னு சொல்லி சொல்லணும். பிள்ளையை கொன்று போடுன்னு ஏசப்பா சொல்லணும். உரிமையாய் சொல்லத்தக்கவனா நம்ம இன்னைக்கு இருப்போமா? அந்த உரிமை ஏசப்பாக்கு கொடுப்போமா? தெசலோனிக்கே சபையிலங்க அவ்வளவு பெரிய வளர்ச்சி வந்ததற்கு காரணம் என்னன்னா, 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரத்துல ஒரு அழகான வசனம் போடப்பட்டிருக்கு பாருங்க. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரத்துடைய முதல் வசனம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம், 2 Thessalonians chapter 3 verse 1. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிக்கலாம். கடைசியாக சகோதரரே, உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும்படிக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கிற. உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல. நம்ம முதல்ல இதை தியானிச்சிருக்கோம். இந்த இடத்துல ஆங்கில பைபிள் என்ன போட்டிருக்குன்னா, காட்ஸ் வேர்ட் ஒரு ஃப்ரீ கோர்ஸ் உங்களிடத்தில் எடுக்கிறது அப்படின்னு. கர்த்தருடைய வசனம் தங்கு தடை இல்லாம அப்படியே பரம்பி போயிட்டே இருக்கிறது. கல்லு நடுவுல வரல, தடைக்கற்கள் வரல, ஏனென்ற கேள்விகள் வரல. கர்த்தருடைய வசனம் வந்துச்சுன்னா ஃப்ரீயா போகுதான் தெசலோனிக்கே சபையில. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவர் உரிமையோடு கூட பேசுகிறாரு. கீழ்ப்படின்னு சொல்லி சொல்லுகிறாரு. கீழ்ப்படிவாயான்னு சொல்லி கேட்க மாட்டேங்கிறாரு. விட்டுருன்னு சொல்லி சொல்லுவாரு. விடுகிறாயான்னு கேட்க மாட்டேங்கிறாரு. விடுதலையோடு வசனம் போகிறது.